ஹலோ? கேக்குது கேக்குது கேக்குது. கேக்குது கேக்குது. ஸ்க்ரீன் தெரியுதுங்களா? தெரியுது ஆ. சார். ஓகே, ஓகே, ஓகே. இப்ப நம்ம என்னன்னா 2 டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுவோம். ம். ஒரு டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா, இந்த நாவா ப்ராடக்ட் சிஸ்டம் விஐபி. அதுதான் இங்க லெஃப்ட்ல ட்ரெண்ட் ப்ரோன்னு இருக்கா? லெஃப்ட்ல ட்ரெண்ட் ப்ரோன்னு ஒரு ஆமா. பாக்ஸ் இருக்கு பாருங்க. அது வந்து அலர்ட் வரும். இது ஒரு டெம்ப்ளேட்டு. இன்னொரு டெம்ப்ளேட் வந்து நாகா ப்ராடக்ட் சிஸ்டம் ட்ரேட் மாஸ்டர்ன்னு இருக்கு பாருங்க 2வதா மேல. ஓகே. இது வந்து இந்த டெம்ப்ளேட் அடுத்த டெம்ப்ளேட். நம்ம என்னன்னா, இதிலேயே நெறைய கன்ஃபர்மேஷன் பார்த்து தான் எடுப்போம். இன்னொன்னு அதோட சேர்த்து இதையும் கம்பைன் பண்ணிக்கிறோம். நான் 2 டெம்ப்ளேட்லயுமே பை வந்தா எடுப்போம். 2 டெம்ப்ளேட்லயுமே செல் வந்தா எடுப்போம். ஓகே சார். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல பாருங்க. இதுல என்னன்னா, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு வந்து இங்க ப்ளூ கலர் ஆரோ வந்திருக்கா? ஆமா. அந்த ப்ளூ கலர் ஆரோ தான் ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் பைக்கு. ம். அது வந்து ஆப்போசிட்ல இங்க பாருங்க மேல வந்து ரெட் கலர் ஆரோ வந்திருக்கா? ஆமா. அந்த ரெட் கலர் ஆரோல இருந்து ஒரு ட்ரெய்லிங் டாட்டா ஒரு சிவப்பு கலர் டாட்டா வந்துட்டு இருக்கு பாருங்க. ஆமா. அத வந்து கேண்டில் மேல க்ளோஸ் வச்சோனே இந்த ப்ளூ கலர் சிம்பல் வரும். இதான் லாஜிக்கு. ம். அப்ப இது ம். வந்தோனே நம்ம ஃபர்ஸ்ட் என்னன்னா, நமக்கு ஆல்ரெடி ரொம்ப கன்ஃபர்மேஷனா நமக்கு தெரியும். ட்ரெண்ட் வந்து மாறுது அப்படின்னா, இந்த இடத்துல என்ட்ரி. இங்க ம். 78லே ம். 80லே என்ட்ரி எடுத்துடலாம். இந்த 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 பையார வந்து முடிஞ்சோனே. ஓகேங்களா? ஓகே. அ அ ம். அது எடுக்கலாம். அது வந்து ஒரு நமக்கு ஓரளவுக்கு நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் ஆனோனே. ஆனா நான் என்ன ம். சொல்றேன்னா, இங்க வந்து இன்னொன்னு சிம்பல் வருது பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு பைப் மாரி இறங்கி வந்துட்டே இருக்கா? பச்சை கலர்ல இருக்கு பைப்பு. அது வந்து இறங்கி வந்து கீழ ரெட்டா அப்படியே இறங்கிட்டே வருது. இங்கனக்குள்ள அது வந்து கிரீனா மாறுது பாருங்க இந்த இடத்துல. ஆமா. ஆமா சார். ஒரு ப்ளூ கலர் டாட் வந்திருக்கா? ப்ளூ கலர் ஆரோ வந்திருக்கா? ஆமா. அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா, செகண்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் பை சொல்லுது. ஏற்கனவே பை சொல்லியிருக்கு. ம். இது சொல்லுது. ஓகேங்களா? தேர்ட் ம். கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இங்கனக்குள்ள மேலேருந்து ஒரு ஆரஞ்சு கலர்ல ஒரு டாட்டா இன்னொரு ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் வருது பாருங்க. ஆரஞ்சு கலர்ல. ம். ம். அதுக்கு அது வந்து இந்த இடத்துல இருக்கு. அதையும் வந்து மேல உடைச்சிருச்சு. ஓகே. இந்த இடத்துலயே உடைச்சிருச்சு. இங்கனே அந்த டாட் பச்சை கலர்ல கீழ வர ஆரம்பிச்சிருச்சு. கீழ பச்சை கலரா இருக்கும். அத உடைச்சா மேல ஆரஞ்சு வரும். ஆரஞ்ச உடைச்சிருச்சுன்னா கீழ மறுபடியும் பச்சையா வரும். அப்ப ம். இந்த இடத்துல ஏதாவது 2 கன்ஃபர்மேஷன் இருந்து கீழ கிரீன் இருந்தா எடுத்துறலாம். நம்ம இந்த 3க்கு வெயிட் பண்ண தேவையில்ல. அப்படி பார்த்தோம் ஓகே. அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த பையாரோ வந்திருக்கு ப்ளூ கலர்ல. செகண்ட் வந்து இந்த ம். ஆரஞ்சு கலர் டாட்டா உடைச்சு இந்த இடத்துல 80லேயே வந்து கீழ டாட் வந்துருச்சு 80லேவும். ம். அப்ப 80லே நமக்கு என்ட்ரி எடுத்துறலாம். ஓகே. 80ல என்ட்ரி எடுத்துறலாம். நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் எத வைக்கணும்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா, இந்த ப்ளூ கலர் டாட் வரும் பாருங்க. இல்லாட்டினா இந்த ஆரோ இருக்கு பாருங்க. ப்ளூ கலர் ஆரோ. ஆமா. 68 தான் ஸ்டாப் லாஸ். ஆனா பெருசா ஓகே. இருக்குன்னு நினைக்க வேணாம். நமக்கு வந்து சக்சஸ் ரேட் பிரகாரம் அந்த ஸ்டாப் லாஸ் அடிக்கிறதுக்கே வந்து 10 கால்ல 2 கால் தான் அடிக்கும். 8 கால் டார்கெட் அடிச்சிரும். ஓகே. ஓகேங்களா? இப்ப அந்த சக்சஸ் ரேட்ட காமிக்கிறேன் முதல்ல ஒரு நிமிஷம். இங்க பாருங்க லெஃப்ட்ல சக்சஸ் ரேட் 75% காமிக்குதா? ஆமா. அதுல வந்து இதுவரைக்கும் 97 கால்ஸ் வந்திருக்கு. இது எடுத்ததுல. ம். அதுல ம். 73 கால்ஸ் வந்து வின் ஆயிருக்கு. 24 லாஸ் ஆயிருக்கு. ஓகே. அந்த 73ல ஃபர்ஸ்ட் டார்கெட் அடிச்சு தான் 75%. செகண்ட் டார்கெட் வந்து 50 கால் செகண்ட் டார்கெட் அடிச்சிருக்கு. ம். 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 புரியுது. இப்ப எதனால அப்படின்னா, இப்ப இங்க வந்து இந்த பைப் வந்து கிரீனா மாறினோனே 91ல பைன்னு இங்க காமிக்கும். ம். காமிச்சுட்டு அதுக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து இந்த இடத்துல ஒரு மஞ்சள் கலர் டாட் மாரி காமிக்குதா? இந்த இடத்துல 2 காமிக்குதா? இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க செல்லு வந்திருக்கு ஆமா. பாருங்க. இங்க செல்லு காமிக்கிறேன் பாருங்க. மேல இங்க செல்லு வந்தோனே ஒரு மஞ்சள் கலர் டாட் இருக்கு. அது கீழ ஒரு மஞ்சள் கலர் டாட் இருக்கு. ஆமா. அது 2யுமே வந்து அடிச்சோனே எவ்வளோ பிப்ஸ் வந்திருக்குன்னு காமிச்சிடும். இதுல 4 பாயிண்ட் வந்திருக்கு. இதுல 8 பாயிண்ட் வந்திருக்கு. ம். அதான் 400 886னா நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும். 4 பாயிண்ட் 8 பாயிண்ட்ன்னு. அதே மாரி இங்க ம். வந்து 6 பாயிண்ட்டும் 14 பாயிண்ட்டும் இங்க காமிக்குது. இந்த இடத்துல 6 பாயிண்ட்டும் இங்க எனக்குள்ள 14 பாயிண்ட்டும் காமிக்குது. இது ம். இது வந்து ஒன் ஆஃப் த டார்கெட். ம். இது இல்லாம இந்த பை ஆரோ ப்ளூ கலர்ல வந்துச்சோனே TP1, TP2, TP3ன்னு காமிக்குது பாருங்க. அது ஒன் ஆஃப் த டார்கெட் நமக்கு. ம். இது இல்லாம இந்த 3 மஞ்சள் கலர்ல ஒரு லைன் மாரி ரயில்வே ட்ராக் மாரி மேல இருந்து கீழ வந்துட்டே இருக்கா 3 மஞ்சள் கலர்ல. ம்.
ம். அதில் நல்லா பார்த்தீங்கன்னா அப்பர் பேண்டு வந்து என்ன ஆகும்னா அதை வந்து ப்ரைஸ் அதை தொட்டாலும் அதுக்கு மேலே போனாலும் ஓவர் பாட் ஆயிரும், அதுக்கு மேலே ப்ரைஸ் நிற்காது. ம். அதே மாதிரி ப்ரைஸ் வந்து லோவர் பேண்டுக்கு கீழே வந்துருச்சுனாலும் செல்லு ஓவர் சோல்ட் ஆயிரும், ப்ரைஸ் அதுக்கு ம். கீழே போகாது, பவுன்ஸ் ஆக பார்க்கும். ம். ஓகேங்களா, பவுன்ஸ் ஆக ஓகே, பார்க்கும். ஓகே. அப்போ நம்ம என்ட்ரி எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இங்கே வந்து செல்லு வந்திருக்கு பாருங்க, இந்த இந்த இடத்துல செல்லு வந்திருக்கா, செல் வந்திருக்கு. ஆமா. அதுக்கு முன்னாடியே இங்கே செல்லு வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. ம். ம். நம்ம என்ன பண்ணோம்னா கீழே இந்த பைப்பும் ரெட்டாக மாறுறதுக்கு வெயிட் பண்ணுறோம். இங்கே ரெட்டாக மாறிடுச்சு, ஏற்கனவே ஆரஞ்சு கலர் மேலே இருக்குது. ம். அப்போ இந்த இடத்துல நம்ம செல்லு என்ட்ரி வந்து இந்த இடத்துல எடுக்கிறோம் அப்படின்னா இந்த மிடில் பேண்டுக்கு மேலே இருக்கணும், இது இல்லைன்னா மிடில் ம். பேண்ட்லேயேவாது இருக்கணும். நமக்கு வந்து என்னென்னா ம். செல்லு வந்து கீழே இவ்வளோ தூரம் தள்ளி வந்துருச்சுன்னா அந்த டாரட் இருக்கிற இடத்துல போய் செல்லு என்ட்ரி எடுக்கக்கூடாது. சரி. ம். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள், இங்கே ஒரு பை மாதிரி வந்திருக்கா இந்த இடத்துல, ஆமா. ஏற்கனவே அப்பர் பேண்டு தான் நமக்கு பைக்கான டாரட், அங்கே போய் வந்திருக்கு என்ட்ரி. ம். அதனால இந்த பையை எடுக்கக்கூடாது. கீழேயும் ரெட்டாக ம். இருக்குது, கீழேயும் ரெட்டாக இருக்குது பாருங்கள். ஆ. அப்போ இந்த பையை எடுக்கக்கூடாது நம்ம. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மிடில் இங்கே இந்த 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 என்ட்ரி வந்து மிடில் பேண்டுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கா இந்த இடத்துல. ஆமா. அப்போ மிடில் பேண்ட் வரைக்கும் இங்கே இந்த இடத்துல 78லேருந்து 84 வரைக்கும் ஒரு டாரட், மிடில் பேண்டை டச் பண்ணுற வரைக்கும். ம். திருப்பி இங்கே அப்பர் பேண்ட் இங்கே எந்த இடத்துல இருக்குன்னா 99ல் இருக்குது, 99. ஓகே சார். அப்போ 99 தான் நம்ம மேக்ஸிமம் டாரட்டாக வச்சுக்கணும் இன்ட்ராடேக்கு. ஓகே. ம். இப்போ நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ப்ளூ கலர் ஆரோ ஓகே, செகண்ட் அந்த பைப் சிம்பிள் ஓகே, தேர்ட் வந்து ஆரஞ்சு கலரை உடச்சி கீழே க்ரீன் கலர் டாட் ஒரு லைன் மாதிரி வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. ம். அது ம். மூணுமே இப்போ செட் ஆகி அதோட இதுக்கு போயிட்டுருக்கு. இதுக்கு நடுவில் வந்து இங்கே எஸ்டர்டே லோன் ஒன்று இருக்கா, 4401 சொல்லி ஒய் லோன் இருக்கா, ஆமா. ம். இதெல்லாம் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன். அதே மாதிரி கேமரிலான்னு மேலே லெஃப்ட் சைடில் இருக்குது ஒரு பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டில் ம். மேலே, அதை கிளிக் பண்ணால் ம். அதில் சில வேல்யூ காமிக்கும். இங்கே L3 ம். லாங், இங்கே பாருங்கள் L3 லாங்னு புதுசாக வந்திருக்கு பாருங்கள் இங்கே. ம். இப்போ இங்கே வந்து பிரேக், இது வந்து செல், இது வந்து ஒரு பிரேக் அவுட் லெவல் இந்த இடம். இதை பிரேக் அவுட் ஆகி மேலே ம். போச்சுன்னா இதோட அடுத்த டார்கெட் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகி கண்டினியூஸாக போச்சுன்னா இந்த L3 லாங் வரைக்கும் போகும், 4418 இம்பார்ட்டன்ட் லெவலு. ம். அதையும் தாண்டி மேலே போகுது அப்படின்னா இங்கே வீக்லி S1 ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே, அதெல்லாம் வந்துடும் ஓகே. லெவலில். 4444 ஒரு லெவலு. அதையும் தாண்டி போனால் இங்கே ம். வந்து சிபிஆர்னு படிச்சிருப்பீங்க நீங்கள், சிபிஆர் இண்டிகேட்டர்னு சொல்லி. ம். ஆமா, அதில் ஆமா. டாப் சிபிஆர் பாட்டம் சிபிஆர் டிசி பிசின்னு இருக்கு, அதான் இம்பார்ட்டன்ட். அது ரெண்டும் ஒட்டி இருக்கனால தான் இன்னைக்கு பெரிய மூமெண்ட்டே வந்திருக்கு மார்க்கெட்டில். அது நேராக ம். இருக்குது. ம். அது தள்ளி இருந்துச்சுன்னா ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டு, அது நம்ம காலையிலே கண்டுபிடிச்சிடலாம் மார்க்கெட் இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்க போதா பெரிய மூமெண்ட் இருக்க போதான்னு. நல்லா அப்போ இருக்குங்க. அப்போ ஆமா. இந்த ஒவ்வொரு லெவலையும் நம்ம கம்பேர் பண்ணுறோம். இப்போ என்னன்னா இங்கே பை வந்திருக்கு, இதே இடத்துல இந்த இது இப்போ இது இங்கே செல்லு வந்திருக்கா, இந்த இடத்துல செல்லு வந்திருக்கா இந்த இடத்துல மேலே இந்த ம். இடம். அப்போ இதே நம்ம எடுக்கலாம், இந்த செல்லை எடுக்கணுமா வேணாமா அப்படின்னா நம்ம இதுலேயும் போய் ஒரு கன்ஃபர்மேஷன் பார்க்கறதுக்கு தான் இந்த இது ம். ட்ரேடு மாஸ்டர். அப்போ இங்கே போய் பார்க்குறோம், இங்கேயும் அதே இடத்துல கேண்டில் வந்து ரெட்டாக மாறி கேண்டிலோட எண்டில், கேண்டில் க்ளோஸுக்கு அப்புறம் அடுத்த கேண்டில் தான் என்ட்ரி, இங்கே 38ல் என்ட்ரி. ஓகே. அப்போ நமக்கு மிடில் பேண்டுக்கு மேலேயே கிடச்சிருக்கு. அப்போ மிடில் பேண்டில் வரைக்கும் ஒரு டார்கெட்டு, இங்கே 38ல் எடுத்தோம் அப்படின்னா இந்த இடம் 23 வரைக்கும் ஒரு டார்கெட்டு. அதுக்கப்புறம் இங்கே ம். லோவர் பேண்டை எங்கே டச் பண்ணுதோ இந்த இடத்துல 99 வரைக்கும் இது செகண்ட் டார்கெட்டு. ம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணுறதுக்காக தான் ரெண்டையுமே வச்சுருக்கோம். இதுலேயே வந்து நம்ம 3 கன்ஃபர்ம், செல்லுக்கு செல்லாரோவும் வருது, இந்த ஆரஞ்சு கலர் டாட்டும் வருது, பைப்பும் வந்து ரெட்டாக மாறுது. இவ்வளோ பார்த்து கீழேயும் ரெட்டாக இருக்குது, ரெண்டில் ஏதாவது ஒன்று ரெட்டாக இருந்தால் போதும். அந்த ஆரஞ்சு கலர் லைன் கீழ இருக்கணும். அந்த ரொம்ப குட்டியா இருக்கு, லீனா இருக்க அந்த ஆரஞ்சு கலர் கீழயும் மார்க்கெட் இருக்கணும். பையினா அதுக்கு மேல இருக்கணும். பைனா கீழே வந்து இதுக்குன்னா green கீழ colour இருக்கணும். இருக்கும். பைனா கீழே இருக்கணும், ஸ்டாப் லாஸ், ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ். இல்ல இல்ல அந்த ஆரஞ்சு கலர் லைன் வருதுல்ல, மேல அதுதான் மேல கேக்குறேன். சார், மேல இருக்குல்ல. மேல செல்லுனா இருக்குல்ல, அது வந்து செல்லிங்னா கீழ மேல இருக்கும், பையிங்னா கீழ வரும். பைக்கெல்லாம் அது கீழே, இந்த சைடுல காணுமே. கரெக்ட். பைனா கீழே இந்த இடத்துல மறைஞ்சிருக்கு பாருங்க, இந்த ப்ளூ கலர் டாட்டுக்கு கீழே ஒரு டாட் மாதிரி வருது பாருங்க பச்சை கலர்ல, ஆ, தெரியுதா? ரொம்ப கண்ணுக்கு தெரியல. கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு இருக்கு. அதாவது என்னன்னா இது வந்து என்னன்னா அந்த ப்ளூ கலர்ல ஒரு 1 2 3 4 5 டாட் இருக்கு, அதுக்கு ஒட்டி ரெண்டாவது ப்ளூ கலர் டாட்ல ஒரு பச்சை கலர் டாட் இருக்கு.
ஆ. அத ஒட்டி லைன் வருது. நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த ஆரஞ்சு கலர் டாட் மேல வருது பார்த்தீங்களா? ஆமா. அதோட லைன் மாரி. ஆமா. அதோட எண்ட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு தெரியுதா? இந்த இடத்துல. ஆமா, ம். ஆமா, ஆமா. அத வந்து உடைச்சாலே கீழ வந்துருச்சுன்னு புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான். ஓகே. கேண்டில்ஸ் அதுக்கு மேல உடைக்கும்போது. போய் க்ளோஸ் வச்சுட்டாலே கீழ கேண்டில் வந்துரும். ஆமா. சார் இன்னொன்னு இன்னொரு டவுட் ஒண்ணு ஓகே. இருக்கு. அதாவது ம். இந்த ரெட்ல இருந்து கிரீனா மாறுறதுக்குள்ள ஒரு கலர் வருதுல்ல, அது என்னது? அது வந்து கன்ஃபர்மேஷன் கிடையாதா? அந்த மாரி கேண்டில்ஸ் வந்தா? அது வந்து நியூட்ரல். இப்ப ம். ரெட்ல இருந்து மாறுறப்ப ஒரு நியூட்ரலா வருது. அது என்னன்னா, அப்படி வந்தாலும் நம்ம எடுக்கலாம். அந்த ஆரோ வச்சு எடுக்கலாம். ஆமா. நமக்கு வந்து இப்ப இங்க செல்லு வந்திருக்கு. ஆனா கேண்டில் வந்து அந்த சிமெண்ட் கலர்ல இருந்தா கூட நம்ம எடுக்கலாம். அது முக்கியம் கிடையாது. ஓகே. நமக்கு வந்து இப்போ பிகினருக்காக தான் இந்த கலர்லாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஷூட்டிங் ஸ்டாரு, டோஜி, ஆமா. ஹேங்கிங் மேன் இதெல்லாம் பார்க்குற மாரி இருந்தா அப்படின்னா, இந்த கேண்டில்ஸ்ன்றீங்க இருக்கு ம். பார்த்தீங்களா? இந்த கேண்டில்ஸ்ல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, கேண்டில்ஸ கிளிக் ம். பண்ணா நார்மல் கேண்டிலா மாறிடும். ஓகே. ஓஹோ! அப்ப என்னன்னா, நம்ம வந்து பிரைஸ் ஆக்ஷன் நம்ம படிச்சத என்கல்ஃபிங் ஆயிருக்கு அப்படின்ட்டு அங்கேயே என்ட்ரி போடலாம். ஆமா. நம்ம வந்து இப்ப பெரிய புல்லிஷ் என்கல்ஃபிங், பீரிஷ் என்கல்ஃபிங் வந்திருக்கு பாருங்க இந்த இடத்துல. ம். அப்ப ஆமாமாமா. அப்ப அத பேஸ் பண்ணி நம்ம அது ஒரு எக்ஸ்ட்ரா கன்ஃபர்மேஷனா பேஸ் பண்ணி நீங்க தைரியமா செல் போலாம். புரியுது, புரியுது. அது ம். அது இது வந்து கேண்டில்ஸ வந்து பார்த்துட்டு நம்ம எப்ப வேணுமோ ஆன் பண்ணி, ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகே, அது ஓகே அதே சார். மாரி இங்க சிபிஆர் இண்டிகேட்டர் இருக்கு பார்த்தீங்களா இங்க? ம். ஆமா. ம். அதையும் ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ம். அதே மாரி இங்க L3 லாங்குன்னு இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இந்த இடத்துல L3 லாங்குன்னு ஆமா. இருக்கு. அதுக்கப்புறம் இங்க பிரேக் அவுட் அடுத்த லெவல் வந்து இந்த இடத்துல இருக்கு. வீக்லி S2 கிட்ட இங்க இருக்கு. இந்த மறைஞ்சிருக்கு எழுத்துக்கு நடுவுல. புரியுது சப்போர்ட். ம். அத வந்து இங்க லெஃப்ட்ல மேல ட்ரெண்ட் ப்ரோக்கு மேல கேம்ன்னு இருக்கு. அத கிளிக் பண்ணா அது ஆஃப் ஆயிரும். ஓகே. அது ஆஃப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதே மாரி இங்க ம். ஃபிப் ஜோன்ஸ்ன்னு வச்சோம்னா, இந்த இடத்துல வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன் இருக்கு. அதனால தான் அத உடைக்க முடியாம இருக்கு. முதல்ல அது சப்போர்ட்டா இருந்துச்சு. இப்ப ரெசிஸ்டன்ஸா இருக்கு இந்த ப்ளூ கலர்ல. மாறுது. ம். இந்த இந்த ஃபிப் ஜோன்ஸ் வந்து எஸ்டர்டே பேஸ் பண்ணி லெவல்ஸ். இப்ப இது மேல உடைச்சு போனா இங்க 79 இருக்கு காமிக்குது பாருங்க இந்த இடத்துல. ம். ம். 79% அது ஒரு இம்பார்ட்டன்ட் லெவலா ஆக்ட் பண்ணும். ஓகே. அத உடைச்சதுக்கு அப்புறம் தான் மேலேருந்து கீழ விழுகுறப்ப நல்லா விழுந்திருக்கு. அது ஒரு லெவலு. அதே மாரி 61.8ல இப்போ எவ்வளோ இந்த ஃபெப் ஜோன் வந்து 5 மினிட்ஸ்ல இருக்கிற மார்க்கிங்கா? இல்ல ஹையர் டைம் ஃப்ரேம் மார்க்கிங்ல ஹையர் டைம் வருமா? ஃப்ரேமோட மார்க்கிங் அது. அது என்ன 1 ஹவர்ல வருமா இது? இது வந்து இங்க வர லெவல்லாம் எஸ்டர்டே ஃபிப்ப பேஸ் பண்ணி எடுத்தது. எஸ்டர்டே லெவல். ம். எஸ்டர்டே ஹை லோ பேஸ் பண்ணி. எஸ்டர்டே ஹை லோ ஓ! பேஸ் ஹை பண்ணி. லோ பேஸ் பண்ணி எடுத்ததா? சரி, ஆமா. சரி. இப்ப இங்க 61.8 இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல? ம். 4451ல 54ல. ஆமா. அந்த இடத்துல பாருங்க எவ்வளோ நேரம் மார்க்கெட் அதே லைன்ல ஒட்டி இருக்கு. அதுக்கப்புறம் உடைச்ச உடனே தான் நல்லா ஃபாலு. ஆமா, ஆமா. அதே மாரி சிபிஆர்ல பாட்டம் சிபிஆரையும் தொட்டுட்டு இருக்கு. டாப் சிபிஆர் தொடவே முடியல அதனால. ம், ம், ம். அதுலேருந்து கீழ அதுக்கு 2க்கும் நடுவுல டெய்லி பிவோட் இருக்கும். ஓஹோ! ம். அப்புறம் மார்க்கெட் வந்து இப்ப பார்த்தீங்கன்னா, இருங்க அதுக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. நான் கொடுக்க முடியல. அது கொஞ்சம் போயிருச்சு 87ல கொடுத்தது. சரி இருங்க கொடுத்து பார்ப்போம். ஓகே. இப்ப என்னன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறனால நம்ம என்னன்னா, டார்கெட்ட வந்து நம்ம எடுத்துட்டோம். இங்க நம்ம ஆக்சுவலா இங்க 2 கன்ஃபர்மேஷன் கிடைச்சு இந்த இடத்துல எடுத்துட்டோம். 80ல எடுத்துட்டோம்னா, நமக்கு ம். இங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்க TP2ன்றது நம்மள பொறுத்தவரைக்கும் செகண்ட் டார்கெட்டா இருக்கு. ஆனா நமக்கு பொறுத்தவரைக்கும் அதான் ஃபர்ஸ்ட் டார்கெட். ஏன்னா, ஓகே. நம்ம 80ல தான் என்ட்ரி எடுக்கிறோம். நம்மள பிரகாரம் நம்ம கஸ்டமருக்கும் எல்லாத்துக்கும் என்ன ம். சொல்லுவோம்னா, 50 பிப்ஸ்ல வெளிய வர சொல்லுவோம். 80லேருந்து ம். 84.5ல வெளிய வந்துருங்க. அப்படி இல்லன்னா ட்ரையல் ம். ஸ்டாப் லாஸ கூப்பிட்டு 80ல மாத்திக்கிட்டு, திருப்பி நீங்க இங்க செகண்ட் டார்கெட் 95 வரைக்கும் வெயிட் பண்ணா, இப்ப அது அச்சீவ் ஆயிருச்சு. ம். ஓகே. சார் இப்போ நமக்கு இங்க வந்து காமிக்குதுல்ல, ஒரு பாக்ஸ்ல காமிக்குதுல்ல, ஆமா. அது வந்து எந்த கன்ஃபர்மேஷன்ல காமிக்குது? அது வந்து கேண்டில் வந்த உடனே காமிக்குதா? இல்ல எதுல காமிக்குது இது? இந்த 91ல பை பண்ணுன்னு சொல்லுதுல்ல. 91ல பை பண்ணுன்னு சொல்றது வந்து பாத்தீங்கன்னா, அது வந்து பிப் ஃபைனட் ட்ரேடிங் இண்டிகேட்டர்னு ப்ரொஃபஷனல் இண்டிகேட்டர் மேடம் அது. ம். அது என்னன்னா, அ மூவிங் ஆவரேஜ், பிரைஸ் ஆக்ஷன் எல்லாமே அது இன்பில்ட்டா இருக்கும். அதுல வந்து இப்ப இந்த மாரி இறங்குறதுக்கு ட்ரெண்டோட ஃபாலோ பண்ணும். ம். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் பிரைஸ் மாறுறப்ப கொஞ்சம் மேல இந்த நடுவுல ஒரு லைன் பைப் மாரி வருது. அத தாண்டி மேல போறப்ப அங்க பை வந்துரும்.
ஓஹோ! ஓகே. ஏன்னா அதுல 91ல தான் பை இப்ப போட்டிருக்குது. ஒண்ணும் ஆமா. போடலையே அதுல அதுக்கு. 91ல தான் போட்டிருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க 2 கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா, இங்க 80லயே எடுத்துறலாம். ஓகே. ஒண்ணு ஏரோ கன்ஃபர்மேஷன், இன்னொன்னு இன்னொன்னு அந்த வந்து ப்ளூ அந்த கலர் டாட்டா? அந்த கிரீன் கலர் டாட் கீழ. அந்த ஆரஞ்சு கலர் வருது பாருங்க, ட்ரெய்லிங் ஸ்டாப் லாஸ் மேல இருந்து கீழ. ஆமா, ஆமா. இப்ப நீங்க இங்க செல் பண்ணீங்கன்னா, இங்க ரெட் கலர் டாட் வருதா இங்க? அந்த ரெட் ஆர ஒட்டி ஒரு ஆமா. அத வந்து ஸ்டாப் லாஸா வச்சுக்க கூடாது. அதையும் வச்சுக்கலாம் கன்சர்வேட்டிவ். ஆனா, அத வந்து போய் தொடுறதுக்கு வாய்ப்பு நெறைய இருக்கு. ஆனா, ம். செல்லுக்கு வந்து இந்த ஆரஞ்சு கலர வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அத எப்ப உடைக்குது, கேண்டில் க்ளோஸ் வைக்குதோ, அது வரைக்கும் பொசிஷன ஹோல்டு பண்ணிக்கலாம். ம். ஓகேங்களா? அது புரியுது. வரைக்கும் பொசிஷன ஹோல்டு பண்ணிக்கலாம். இப்ப கேண்டில் வந்து மேல க்ளோஸ் வச்சு ஒரு 5 மினிட் முடிஞ்சிருச்சுன்னா, நீங்க இங்க செல் பண்ண பொசிஷன ஸ்விங் மாரி இவ்வளோ தூரம் வெயிட் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா, இப்ப ம். பைய வந்து நீங்க ஹோல்டு பண்றதுக்கு, இங்க இங்க இருக்கு பாருங்க. இந்த இடத்துல பச்சை கலர் டாட்டும், ப்ளூ கலர் டாட்டும் இருக்கா இங்க கீழ ஸ்டாப் லாஸ். ம். இத ம். உடைச்சா மட்டும் தான் நீங்க வெளிய வரணும் பைல இருந்து பயப்பட. அதுவரைக்கும் வந்து திருப்பி எப்ப வேணாலும் இது பவுன்ஸ் ஆயிரலாம். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? இப்ப புரியுது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இங்க பாருங்களேன். இது வந்து இப்ப ஸ்டில் ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் தான். எப்படி சொல்றேன் அப்படின்னா, இங்க M1, M5ன்னு ம். சின்ன சின்ன கட்டம் கட்டமா இருக்கா, பாக்ஸா இருக்கா இங்க. எல்லாமே வந்து ஆமா. எல்லாமே எல்லா ஃப்ரேம்லயும் பாக்ஸ்ல தான் இருக்கு. எல்லா டைம் ஃப்ரேம்லயுமே வந்து பீரிஸ் தான் கன்ஃபர்மேஷன்ல குடுக்குது. ஆமா. 2 இதுல நியூட்ரல்ல இருக்கு. அப்ப வந்து நம்ம வந்து எவ்வளோ ம். பை பண்ணாலும் இந்த பீரிஸ் மார்க்கெட்ல நம்ம 50 பிப்ஸ், 100 பிப்ஸ் கிடைச்சாலே டக்குன்னு ட்ரையல் பண்ணிக்கணும். இல்லன்னா புக் பண்ணிட்டு வெளிய வந்துரணும். புரியுது. இப்ப இந்த சாருக்கு நான் கால் எடுக்கிறப்ப தான் இந்த காலே வந்துச்சு 91ல. ம். 91லேருந்து ம். 95 அடிச்சிருச்சு அவரு பார்த்தப்ப டார்கெட்டு. ம். 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 அப்ப நம்ம ம். அதே நேரத்துல தான் நானும் ஒரு பை கால் குடுத்துருந்தேன். இங்க இந்த இடத்துல. ம். ம். இந்த இடத்துல 87ல பை கால் குடுத்துருந்தேன். 87னா அப்ப அது இருந்தப்பயே 88 என்னமோ தான் இருந்துச்சு. ம். அது வந்து 92, 98 செகண்ட் ஆர்டர்னா 95 வரைக்கும் போயிருச்சு இது பை. ஓகே, ஓகே, ஓகே. ம். ஓகேங்களா? இப்ப ஓகே சார். அப்ப நம்ம என்னன்னா, இத பேஸ் பண்ணி இப்ப நான் கால் குடுக்குறேன்னா, நீங்க காலையும் சாஃப்ட்வேரையும் பார்க்குறப்ப, கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு ஒரு கன்ஃப்யூஷன் வரும் பிராக்டிகலா. ஆமா. ம். ஏன் அப்படின்னா, கால்ல வந்து என்னன்னா, இங்க மாறுனதுக்கு அப்புறம் தான் நான் குடுப்பேன். ஆனா, இப்ப நான் பை கால் எப்படி குடுப்பேன்னா, இங்க வந்து இங்க 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 இருக்கு பார்த்தீங்களா? இந்த இடத்துல வந்து எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இந்த இடத்துல செல்லு நடந்துட்டு இருக்கும். ஆமா. மார்க்கெட்ட வந்து இப்ப இப்ப இந்த இடத்துல சொல்றேன். இந்த L3 லாங் கிட்ட இருக்கிறப்ப, நான் பை குடுப்பேன். நீங்க பார்க்குறப்ப என்னடா இது செல் தானே போயிட்டு இருக்குன்னு பார்ப்பீங்க. ம். அது கால்ஸோட வர்றது. ஓகேங்களா? அத வந்து நம்ம அப்படியே நம்ம என்ன அத எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பை குடுத்தோம் அப்படின்னா, மிடில் பேண்ட்ல இருக்கா? இல்ல அப்பர் பேண்ட்ல நானே பை குடுத்தாலும் எடுக்கக்கூடாது. ஓகே, ஓகே சார். புரியுது. இப்ப நான் ஒரு ஆ. கால் குடுக்குறேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு செல்லு நான் 87ல குடுக்குறேன்னு வச்சுக்கங்களேன். இந்த இடத்துல குடுத்துருக்கேனா? ஆமா. ம். இப்ப 87னா 78 வந்துருச்சு. ஆனா லேட்டா தான் குடுத்தோம் நம்ம பேசிட்டு இருந்தனால. எக்ஸாம்பிளுக்கு ம். இப்ப இந்த 87ன்றது இந்த இடத்துல இந்த லோவர் பேண்ட ஒட்டி இருக்குன்னா, நம்ம அந்த செல்ல எடுக்கக்கூடாது. எடுக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு மிடில்ல மேல இப்ப இப்ப மிடில் பேண்ட்லயோ இல்ல அதுக்கு மேலயோ இருந்தா எடுக்கலாம். ஓ! ஓகே. அப்ப இத எடுக்கலாம். இத எடுக்கலாம். இத எடுத்து இப்ப இது வந்து ஆல்மோஸ்ட் 85லயோ 86லயோ குடுத்தது. 83 கிட்ட இருந்துச்சுன்னு நெனைக்கிறேன். நம்ம குடுக்குறப்ப இப்ப இறங்கிருச்சு டார்கெட். ம். ஓகேங்களா? இது வந்து இப்ப நல்லா இறங்கிட்டு இருக்கு. ஏன்னா, இந்த இது ஃபிப் ஜோன ஆன் பண்ணி பார்க்குறப்ப இங்க எனக்குள்ள ரெசிஸ்டன்ஸ் ஜோன் மேல இருக்கு. அது வரைக்கும் போகுது. அதுக்கு மேல உடைக்க முடியல. ம். அதனால நம்ம சேஃபா 95ல பைய வெளிய வந்துட்டு புக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். ஒண்ணு சாஃப்ட்வேர்ல நம்மளா செல் போக முடியாது. ஏன்னா செல்லுக்கு என்ட்ரி கிடைக்கல. பட் அந்த ஓகே. அந்த மாரி நேரத்துல நான் கால் குடுத்துருக்கேன் செல்லுன்னு சொல்லி 87ல. அப்ப அத வேணா நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து அப்பர் பேண்டுக்கு மேல இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, ஓகே. டார்கெட் வந்து மிடில் பேண்ட் ஃபர்ஸ்ட் டார்கெட், செகண்ட் டார்கெட் லோவர் பேண்ட். ம். ஓகேங்களா? அதே மாரி ஓகே. இந்த இடத்துல வந்து சில லைன்ஸ்லாம் இருக்கும். இப்ப நீங்க கீழ இத உடைச்சதுன்னா, அடுத்த டார்கெட் வந்து இங்க டெய்லி S2ன்னு இருக்கா இங்க கீழ. ஆமா. அந்த டெய்லி S2 வந்து 4326 அங்கனக்குள்ள தான் ஒரு சப்போர்ட்டே இருக்கு. இத உடைச்சு இந்த இடத்துல ஃப்ரீ ஃபால் ஆச்சுன்னா, அவ்வளோ தூரம் விழுகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஓகே, ஓகே. சப்போர்ட் இருக்கு. ம். அதே மாரி நீங்க கேட்டீங்கல்ல ஃபிப்லே இன்ட்ராடே ஃபிப் வந்து என்னன்னா, இங்க இருக்கு பாருங்க. ரைட் சைடுல 100ன்னு இருக்கா மேல. இந்த ரெஸ்ட் ஆமா. அதுல 61.8 23 இப்போ கரெக்டா 23.6 கிட்ட போயிட்டு அது ரெசிஸ்டன்ஸ் எடுத்துருச்சு பாருங்க.
அந்த இடத்துல இன்னொரு லைன் ரெண்டு லைன் டெய்லின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் லெவலில் ஒரு ரெசிடென்ஸாக ஆக்ட் பண்ணுது. ப்ளஸ் 23.6ம் ஆக்ட் பண்ணுது. அப்போ அந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து டாரட்டை வந்து நம்ம 414க்குலாம் வெயிட் பண்ணாமல் 95ல புக் பண்ணிக்கிறது நல்லது. ஓகே. இப்போ அந்த ஃபிப்பையும் நீங்கள் மேலே போய் ஃபிப்புன்னு இருக்கு பாருங்கள், இந்த ட்ரெண்டு ப்ரோக்கு மேலே லெஃப்ட்டில் மேலே ஃபிப்புன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணால் அதுவும் ஆஃப் ஆயிரும், ஆஃப் ஆகி ஆன் ஆகிக்கும். சரிங்க சார். அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைன் மாதிரி வரும் பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வருதா இந்த இடத்துல, ஆமாம். அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். மேலே வந்து இங்கனக்குள்ளே இருந்து இங்கனக்குள்ளே ஒரு ட்ரெண்ட் லைன் மாதிரி வந்துட்டு இருக்கு இந்த இடத்துல. அப்புறம் இந்த ப்ரௌன் கலரில் ஒன்று வருது பாருங்க இந்த இடத்துல, ப்ரௌன் கலர், அது வந்து 200 மூவிங் ஆவரேஜ். அதுக்கு கீழே மார்க்கெட் இருந்தால் பேரிஸ் பெரும்பாலும் அந்த 200 மூவிங் ஆவரேஜ் தான் மதர் ஆஃப் ஆல் மூவிங் ஆவரேஜ். ஆனால் இன்னொரு மூவிங் ஆவரேஜும் வச்சிருக்கேன், அது ரோஸ் கலரில் இருக்கு பாருங்க இந்த இடத்துல, ரோஸ் கலரில் உள்ள ஒன்று வரும். எப்போ செல்லு வந்தாலும் அதுக்கு கீழே தான் வரும், எப்போ வந்தாலும் 100 கால் வந்தாலும் அதுக்கு கீழே தான் செல்லு வரும். எப்போ பை வந்தாலும் அதுக்கு மேலே அது போனால் பை வரும். அது ஒரு கன்ஃபர்மேஷனாக நம்ம பார்த்துக்கலாம். பிங்க் அது இப்போ வந்து 200ங்கிறது வந்து ரெட் கலர், 200ன்றது பிரவுன் கலர் இங்க இருக்கு பாருங்க இந்த இடத்துல. இந்த வீக்லி எஸ்1 ஒட்டி இப்படி நடந்து இங்க வந்து இங்க இருக்கு. இப்போ 200 வந்து 4429ல இருக்கு இப்போ. ஆமா. இப்போ 20 வந்து இந்த இடத்துல இருக்கு 4480ல இருக்கு. இப்போ கீழே வந்து என்னன்னா இந்த முதல்ல 2 இருக்கா, நாகா ட்ரெண்டு, நான் ரீபெயிண்ட், நாகா மெயின் ட்ரெண்டு 2 இருக்கு பாருங்க கீழே. இந்த ரயில்வே இது மாதிரி இருக்கா, பாம்பு மாதிரி இருக்கு. அதில் வந்து என்னன்னா இது வந்து ரீபெயிண்ட் ஆகாது, க்ளோசிங்கில் தான் சிக்னலே கொடுக்கும். இந்த ரெண்டாவது வந்து இப்போ இறங்கினோடனே இது ரெட்டு காமிக்கும், இங்கே ரெட்டு காமிக்குது பாருங்க. அப்புறம் கொஞ்சம் மேலே போனால் அது க்ரீனாக மாறிடும். அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அடுத்த 5 மினிட்ஸ் கழிச்சு தான் அது கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ நமக்கு செல் கால் வந்துச்சு அப்படின்னா இங்கே ஏதாவது ஒன்று ரெட்டாக இருக்கிறப்ப ரெண்டில் ஏதாவது ஒன்று ரெட்டாக இருக்கணும். இங்கே வந்து செல் எடுக்கிறப்ப ஆல்ரெடி கீழே ரெண்டுமே ரெட்டாக இருக்கு. இந்த பை வந்து அப்பர் பேண்டில் வந்துருக்கு, எடுக்க மாட்டோம். அதே நேரத்தில் கீழேயும் ரெட்டாக இருக்குது, அதையும் எடுக்க மாட்டோம். ஓகே. இப்போ இதே வந்து பிடிசியில் காமிக்கிறேன், என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த அதே மாதிரி இந்த பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஹார்மோனிக் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இங்கே பீரிஸ் கேட்டலின்னு வந்திருக்கா இந்த இடத்துல. இந்த இடத்துல பீரிஸ் கேட்டலி வந்ததுலேருந்து இறங்கியிருக்கு. அது அப்பர் பேண்டில் வந்துச்சுன்னா அங்கேருந்து ஆட்டோமேட்டிக்காக இறங்கும். நம்ம ஆல்ரெடி பையில் இருந்தோன்னா அங்கே புக் பண்ணிக்கணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் கீழே புள்ளி சைஃபர்னு வந்திருக்கு, அங்கேயே வந்து அது இந்த கேண்டில் முடிஞ்சோடனே வரும். அதுக்கப்புறமா என்ன ஆகும்னா கொஞ்சம் மேலே பவுன்ஸ் ஆயிரும். அதனால் நம்ம செல்லில் இருந்தோன்னா அந்த இடத்துல புக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் இந்த புள்ளி சைஃபர் வந்ததுக்கு அப்புறமா ஒரு பை ட்ரை பண்ணி கொஞ்சம் லைட்டாக போயிருக்கு. அதுக்கப்புறம் சேம் டபுள் பாட்டமில் ரெண்டாவது பை பாருங்க, நல்லா மேலே போயிருக்கா. அதே மாதிரி அந்த பை எடுத்துருப்போம், அந்த பை நம்ம எடுத்திருப்போம். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, இதில் பாருங்க, பிட்காயினில் பாருங்க, இந்த இடத்துல இங்கே எனக்குள்ள வந்து ஃப்ரெஷ் செல் இந்த இடத்துல இனிஷியேட் ஆயிருக்கு. இங்கே வந்து செல்லார வந்திருக்கா இந்த இடத்துல. ஏற்கனவே செல்ல தான் இருக்கு, ஆரஞ்சு டாட் வந்து ஏற்கனவே செல்ல தான் இருக்கு. ஓகே. நடுவில் வந்து இதெல்லாம் வந்து ஃபேக் கால், இந்த பையெல்லாம் ஃபேக் பை. அதுக்கப்புறம் அதே அந்த நம்ம ஸ்டாப் லாஸ் போட்டதுன்னா இங்கே எடுத்த செல்லை இங்கே வரைக்கும் கீழே வரைக்கும் இப்போ செல்லு தான் இந்த மார்க்கெட்டில். ஓகே சார். ஏன்னா அந்த ஆரஞ்சு கலர் டாட் வந்து க்ளோஸ் கேண்டில் மேலே நடுவுல ஒரு பை வந்திருக்கு, அது மிடில் பேண்ட்ல தானே சார் இருக்கு, அதை எடுத்துக்க மாட்டோம். இல்ல மேடம், மிடில் பேண்ட்ல இருந்தாலும் ஆரஞ்சு கலர் டாட் அடிக்கல. ஓகே, அது கீழே வரல ஸ்டாப் லாஸ். ஆமா, கீழே வந்து பைக்கான கிரீன் டாட் வரல. இன்னொன்று நமக்கு வந்து இந்த ரெண்டுலையுமே க்ரீன் வருது பாருங்க. ஏதாவது ஒரு இடத்துல க்ரீன், இந்த இடத்துல க்ரீன் வர்றப்ப அது அப்பர் பேண்ட் கிட்ட போயிருது. அந்த மறுபடியும் அந்த செல்ல எடுக்கலாமா? மறுபடியும் கொடுத்துருக்கல ஒரு செல்லு மறுபடியும். அதுக்கப்புறமா ஒரு செல் இங்கே வந்திருக்கு பாருங்க. இந்த செல்லை வந்து இங்கனே எடுக்கக்கூடாது, இங்கனே எடுக்கிறதுனா எடுக்கலாம். கீழே ரெட்டாக இருக்குனால எடுக்கலாம். ஏன்னா 2 கன்ஃபர்மேஷன் கிடைக்குது. ஆல்ரெடி அந்த ஆரஞ்சு கலர் டாட் வந்து இருக்குது நமக்கு, இங்கே வந்து ஆரோ வந்துருச்சு. அப்போ இங்கேனே இந்த கேண்டில் முடிஞ்சோடனே எடுக்கலாம், இந்த இடத்துல எடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னும் கன்ஃபர்மேஷன் வேணும்னா இந்த நடுவில் பைப் மாதிரி பச்சை கலர்லேருந்து ரெட்டாக மாறுது பாருங்க, இந்த இடத்துல எடுக்கலாம். ஓகே, அந்த இடத்துல எடுத்திருந்தோம்னா 74 300ல் நம்ம எடுத்திருப்போம்.
74,300 அந்த இடம் ப்ரைஸு. சரி சரிங்க bro. அங்கேருந்து 73,881 வந்துருச்சு ஃபர்ஸ்ட் டாரட். செகண்ட் 70, இங்கே வந்து 1000 பாயிண்ட் 73,400 300லாம் வரப்போ செகண்ட் டாரட் தேர்ட் டாரட் எல்லாமே கரெக்டாக அடிச்சிருச்சு இங்கே கீழே. இப்போ ரேஞ்ச் பவுண்டாக போயிட்டுருக்கு. இதே வந்து இந்த செல்லை வந்து இந்த டெம்ப்ளேட்டில் போய் பார்க்குறோம். இந்த டெம்ப்ளேட்டில் போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த இடத்துலையும் உங்களுக்கு அது ஆல்ரெடி செல்லில் தான் இருக்குது கேண்டில். அப்போ ரீஎன்ட்ரி ஆகிறதுன்னா ஆகிக்கலாம். நீங்கள் தாராளமாக இந்த செல்லை எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவல் செல்லு இங்கே வந்த செல்லு தான் இது. வந்து நம்ம இந்த பையை பார்த்துட்டு ஒரு வேளை நமக்கு பயமாக இருந்தால் எக்ஸிட் ஆகிருக்கலாம், திருப்பி ரீஎன்ட்ரி ஆகலாம். இல்லைன்னா நம்ம எக்ஸிட்டே ஆக தேவையில்லை. ஏன்னா நம்மளோட ரூல்ஸ் பிரகாரம் இந்த ஆரஞ்சு கலர் டாட்டுக்கு மேலே கேண்டில் க்ளோஸ் வச்சா தான் எக்ஸிட் ஆகணும். ஓகே ஓகே சார், புரியுது. இப்போ அவ்வளோதான் ஆனா மேடம். மேக்ஸிமம் நம்ம டிஃபால்ட்டா வந்து ரெண்டுத்துல எதுல இருப்போம்? நாகா ப்ராஃபிட் சிஸ்டம்ல இருப்போமா, விஐபில இருப்போமா? நம்ம வந்து டிஃபால்ட்டாக இந்த ஃபர்ஸ்ட் ஒன்ல தான் இருப்போம். இந்த விஐபியில் தான் இருப்போம். இதுதான் விஐபி. நம்ம இதை தான் பார்த்துக்கிட்டே இருப்போம். சரி சார். இப்போ இங்கே எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து ஒரு இப்போ பை வந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கு, திருப்பி செல்லு வருதுன்னா நம்ம என்ன இங்கே போய் பார்ப்போம். இங்கேயும் செல்லு வந்துருச்சுன்னா நம்ம எடுக்க மாட்டோம். ஏன்னா இங்கே லோவர் பேண்டில் போய் செல்லு வருதுன்னா அதை எடுக்க மாட்டோம். அப்போ வந்து நமக்கு வந்து ஐடியில் சாஃப்ட்வேர் வந்து நமக்கு பலன் கொடுக்காது. கீழே வந்து செல் கொடுக்குறப்ப அந்த கால் எடுக்க மாட்டோம். அடுத்து அது மேலே போய் அடுத்த கால் வர்றதுக்கு 2-3 மணி நேரம் ஆகும். அதனால் ஒரு நாளைக்கு நல்ல காலில் எடுக்கிறோம்னா 2லேருந்து 3 கால் தான் மேடம். மீதிலாம் ஃபேக் காலாக வந்துடும். ஓகே, அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பிட்காயினையும் வச்சுக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு கால் இந்த மாதிரி கீழே வந்து செல்லு வருது, நம்ம எடுக்க முடியல. அப்போ அதே நேரத்தில் பிட்காயினில் போகிறப்போ ஒரு பை வந்துடும். அப்போ அதை எடுத்துகிட்டு போயிடலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்கிரிப்ட் 4 ஸ்கிரிப்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது இப்போ கிளியராக இருக்கும். இதில் ஒரு இது மிஸ் ஆகுதுன்னா இன்னொரு இதில் பார்த்துக்கலாம். இப்போ நான் பார்த்துக்கிட்டு இப்போ கரன்சி பேர்ஸ்லாம் கூட பண்ணலாமா அதில்? தாராளமாக பண்ணலாம் சார். இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஹீரோ எஸ்டி எடுக்கிறோம், எடுத்து போட்டிருக்கேன் இங்கே. இப்போ ஹீரோ எஸ்டி எடுத்து போட்டிருக்கேன், லோட் ஆகிட்டு இருக்கு. சார் இப்போ இந்த கால்லாம் எடுக்கிறதுக்கு நீங்க சொல்லிட்டீங்க, எனக்கு கொஞ்சம் என்னென்ன ஒரு ஸ்டெப்பா சொல்றீங்களா நோட் பண்றதுக்கு? முதல்ல பார்க்கணும் அது மாதிரி சொல்றேன் சார். இப்போ இதை பார்த்தீங்களா, ஹீரோ எஸ்டி பாருங்க. இந்த இடத்துல செல்லு வந்திருக்கா, ஏற்கனவே கீழே வந்து இங்கே க்ரீன் வந்திருக்கு, ப்ளூ ஒரு பை வந்திருக்கு. ஆனால் அப்பர் பேண்டில் வந்திருக்கு, அந்த பையை எடுக்க மாட்டோம். ஓகே, அப்பர் பேண்டுக்கும் மிடில் பேண்டுக்கும் நடுவில் வந்திருக்கு, அதை எடுக்க மாட்டோம். பிசி வேறு அங்கே ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, பிசி சிபிஆரில். அதுக்கு அடுத்து இங்கே இடத்துல இந்த கால் மிடில் பேண்டில் எடுப்போம். ஓகே, லோவர் பேண்டில் வந்து நம்ம புல்லிஷ் பட்டர்ஃப்ளை வந்தனால கட் பண்ணிடுவோம். இல்லாட்டினா நம்ம திருப்பி கட் பண்ண விட்டால் பவுன்ஸ் ஆகிட்டு ஸ்டாப் லாஸ் அடிக்காமல் ரீஎன்ட்ரி ஆனோம்னா திருப்பி இவ்வளோ பெரிய ஃபாலு. அதுக்கப்புறம் இங்கே பை வந்திருக்கு. முதல்ல வந்து ப்ளூ கலர் ஆரோ வந்திருக்கு. அந்த இடத்துல ப்ளூ கலர் ஆரோ வந்தது வந்து இந்த கேண்டில் முடிஞ்சோடனே இங்கேருந்து மிடில் பேண்ட் வரைக்கும் ஒரு டார்கெட் அழகாக இதை எடுக்கலாம். ஆனால் கீழே வந்து அந்த க்ரீன் வரணும், கீழே க்ரீன் வரணும். கீழே க்ரீன் வந்ததுன்னா இந்த இடத்துல எடுப்போம். இந்த இடத்துல அந்த இடத்துல 1.5939 எடுப்போம். அதுக்கப்புறமா அந்த க்ரீன் வர்றப்பயே இதுவும் பை வந்துருச்சு, அந்த பைப்லையும் பை வந்துருச்சு. அதே மாதிரி அந்த ஆரஞ்சு கலர் டாட்டையும் அது க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போ இங்கேனே பை எடுத்துருவோம் நம்ம இந்த இடத்துல. இந்த டெய்லி S2க்கு மேலே பிரேக் பண்ணணும்னா இந்த இடத்துல எடுத்துருப்போம். அது அப்பர் பேண்டில் இந்நேரம் டார்கெட் அச்சீவ், அப்பர் பேண்டை ஒட்டி டார்கெட் இருந்தால் நம்ம வச்சுக்கலாம். T2 அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் அதுக்கப்புறம் அது TP1க்கு அப்புறம் தான் உங்களுக்கு க்ரீனாகவே மாறுது. ஆமாம், அது நம்ம முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டேன்ல. சிமெண்ட் கலராக இருந்தாலும் முக்கியம் அது கிடையாது. நமக்கு தேவைன்றது வந்து ஆரோ மார்க் தான். ஆமாம், ஆரோ மார்க். அப்புறம் அந்த க்ரீன் டாட் வந்து கீழே வரணும். க்ரீன் டாட்டு கீழே வரணும். இந்த பைப்பு வந்து க்ரீனாக இருக்கணும். மூணுமே ஒன்றாரு. இப்போ இதில் போட்டேன்னா நான் இப்போ இதே டெம்ப்ளேட்டை வந்து இந்த இடத்துல நான் இதில் போடுறேன் பாருங்கள். அந்த இதுலேயும் என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். அதே நேரத்தில் ஒரே நிமிஷம் இருங்க. அதாவது ட்ரேடு மாஸ்டரில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, கொஞ்சம் லோடாக லேட் ஆகுது, ஒரே நிமிஷம்.
மேடம் இப்போ ஒரு ஐடியா கிடச்சிருக்குல்ல உங்களுக்கு? கிடைச்சிருக்கு. நீங்கள் இப்போ சாஃப்ட்வேர் போட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் வாட்ச் பண்ணுறப்ப இன்னும் டவுட் வரப்போ நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. சரிங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு 3 நாள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிளாரிட்டி வந்துடும். ஓகே சார். நான் எடுக்கும்போது ஒரு கன்ஃபர்மேஷனும் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ என்னன்னா இதுக்கு நடுவில் வந்து இப்போ இந்த ரெக்கார்டிங்கே நம்ம கால்ஸுக்கும் சொல்லிக்கலாம். இப்போ இந்த ரெக்கார்டிங்லேயே நான் வந்து இந்த கால்ஸ் கொடுத்துருந்தேன். இப்போ 87 கொடுத்தது நல்லா அச்சீவ் ஆயிடுச்சு பாருங்க. 79 அச்சீவ் ஆயிடுச்சா? லைவ் வந்துருச்சு. ஓகேங்களா? அதே மாதிரி பை 87 கொடுத்தது 95 வரைக்கும் போச்சு. நம்ம வந்து இப்போ நம்ம ஐபியில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த விஐபியும் கொடுக்குறோம், அந்த சாஃப்ட்வேரும் நம்ம சொல்லித்தரோம். சரிங்க சார். இதில் வந்து இதையும் வந்து இதே மாதிரி இந்த குரூப்பில் வந்து நம்ம கால்ஸும் கொடுத்துட்றத இந்த ரெக்கார்டிங்கை வந்து அவங்களுக்கு நம்ம டெலிகிராம் அனுப்பிச்சி விட்டு இந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பார்க்குறப்ப ஒரு ஐடியா கிடச்சிடும். நமக்கு கூட வந்து அதுக்கப்புறம் டவுட் இருந்தால் நம்ம ஃப்ரீயாக தான் இருப்போம். அவங்களுக்கு பர்சனலாக ஹெல்ப் பண்ணுறதும் நம்ம வேலை தான். சரிங்க சார். இப்போ பாருங்க ஃப்ரெஷ் பை வந்திருக்கு 83 to 79. நான் இதை ஃபார்வர்ட் பண்ணுறேன். இப்போ இம்மீடியட்டாக ஃபார்வர்ட் பண்ணுறேன். ஏன்னா அந்த செல்லு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த பையை வந்து நம்ம ஏற்கனவே சாஃப்ட்வேர் ஹேங் ஆனதுனால நம்ம இதோட ரெக்கார்டிங்கை முடிச்சுக்கலாம் மேடம். பட் இந்த பைக்கால நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். சரிங்க சார். வாட்ச் பண்ணுங்க, சாஃப்ட்வேரையும் வாட்ச் பண்ணுங்க. நடுவில் வந்து ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் தாராளமாக எப்போ வேணாலும் கால் பண்ணுங்க எனக்கு. சரிங்க சார். சரிங்க சார். கண்டிப்பா. இப்போ பாருங்க இந்த செல்லில் வந்து நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன்ல முன்னாடி செல்லு, அது வந்து 130 பிப்ஸ் 87லேருந்து போயிருக்கு அப்படின்னு இருக்காரு அவர். ஓகே. நம்ம கொடுத்ததுல வந்து அது எங்கே கொடுத்துருந்தோம்? இந்த இடத்துல கொடுத்துருந்தோம் 87லேருந்து. அப்போ அது அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி அடுத்த கால் வந்துருச்சு. அதை அப்டேட் பண்ணிடுவோம். அப்போ என்னன்னா லைவாக அவங்க வந்து காலை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு 50 பிப்ஸ் வர்றப்ப புக் பண்ணிக்கணும். இல்லைன்னா ஸ்டாப் லாஸ் தூக்கி காஸ்ட்டில் போட்டு 100 பிப்ஸுக்கு வெயிட் பண்ணணும். புரியுது சார். அவ்வளோதான் மேடம். வேற எதுவும் டவுட் இருக்கா இல்லை வைண்ட் அப் பண்ணிக்கலாமா? சார் நாங்க அது கண்டிப்பா அப்ளை பண்ணும்போது வரும் சார். அப்ப நம்ம கேட்டுக்கிறேன். ஆமாம். ஓகே சார். தேங்க்யூ சார். ரொம்ப தேங்க்யூ மேடம். சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. தேங்க்யூ.